அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்ற அளவிற்கு முக்கிய கிரகமான குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியை விட்டு மேச ராசிக்கு பயிற்சியாகிறாரு. மேச ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு, புதன், சூரியனோடு குரு பகவானும் இணைகிறாரு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் பல எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கான அதிர்ஷ்ட குரு பயிற்சி என்றே சொல்லிவிடலாங்க. காரணம், மற்ற கிரகங்களால் சில வருடங்களாக ஏற்பட்டு வருகின்ற அனைத்து வித சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகின்ற பயிற்சியா இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு உங்களுடைய ராசி பிரகாரம் குரு பகவான் இந்த இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நல்ல இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் கெட்ட இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் சரி, ஒரே மாதிரியான பலன்களை தான் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்துவார். ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு முழு கெட்ட அதிபத்தியம் கொண்டவராக இருப்பதால அவ்வளவு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற சுபிக்ஷங்களை சில நேரம் கொடுக்க மாட்டாருங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது சஞ்சரிக்கின்ற, அதாவது வருகின்ற 6ஆம் இடமான மீன ராசியை விட்டு விலகி 7ஆம் இடமான மேச ராசியில் வந்து அமரப்போகிறார். உங்களது ராசியையும் 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இதனால் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஜென்ம ராசியில் கடந்த 11 மாதங்களாக வலம் வருகின்ற ராகு, கேதுவில் அசுப பலன்களை எல்லாம் குரு பகவான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் முறியடிக்க போகிறாருங்க. எப்பொழுதுமே குரு பகவான் மேச, ரிஷபராசி அல்லது விருச்சக, மகர ராசிகளில் அமரும் போதெல்லாம் நீங்கள் மாபெரும் நிம்மதி, வசதி, சௌகரிய, குதூகலம் அடையலாம், கொண்டாட்டத்தை அனுபவிக்கலாம். அந்த வகையில் குரு பகவான் தற்போது மேசராசியில் அமரப்போகிறாருங்க. இதனால் திடீர் பணவரவு, அதிர்ஷ்ட மேன்மைகளுக்கு நீங்க ஆளாகலாம். உத்தியோக வகையிலும், பணிப்பொறுப்பு, பதவி வகையிலும் பெரிய அளவு நன்மைகளும், இனிமையான மாற்றங்களும், சுபிக்ஷங்களும், எண்ணற்ற சந்தோஷ நிம்மதிகளும் உண்டாக இருக்குது. உங்களது ராசியை இவர் வருகின்ற ஒரு வருடமும் பார்க்க போவதால இவரது அனுகிரகம் முழுமையாக கிடைக்குங்க. என்னதான் இவர் உங்கள் ராசிக்கு கெட்டவராக இருந்தாலும் அவர் பார்வைப்படுகின்ற இடங்கள் மூலம் கிடைக்கப் போகின்ற நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அடுத்து 3ஆம் இடத்தை பார்வை செய்ய இருக்கிறாரு. இதனால் அனைத்திலும் முழு வெற்றி நிச்சயங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான இவர் வலிமை பெற்று 7ஆம் இடத்தில் அமரப்போவதால இனிமேல் புதிய இழுபறி, பெரிய சங்கடம், அனாவசிய விரயம், 3ஆம் நபர்களால் தேவையற்ற குறுக்கீடு, பண இழப்பு, தொடர் செலவுகள் என்றபடி ஏற்படாமல் முழு சுபிக்ஷத்தை சந்திக்க போகிறீர்கள். கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, நாணயம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்ட கோளாறுகள், தடை தாமதங்கள் விலகிவிட இருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக ஆரோக்கியம் பலமடையுங்க. வைத்திய செலவுகள் குறைந்துவிடும். 6ஆம் இடத்திற்கு 2இல் நிற்க போகிறார். இதனால் சொத்து பத்து புதிதாக சேர்க்கையாகுங்க. மண், மனை, கட்டிட யுக்தியாக சேர்க்கைகள் உண்டாக இருக்குதுங்க. வீடு கட்ட, நிர்வாக சம்பந்தப்பட்ட சீர்திருத்த செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. மனைவியினுடைய வலிவில் சுப செலவுகள் ஏற்படும். அவரது உறவினர்களுக்காக சுப செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் நிற்க போகிறாரு. இதனால் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி, சாதகமான மகிழ் நிகழ்ச்சி ஏற்பட இருக்குது துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது, பொதுவாக அனைவருக்குமே சுபகாரிய, திருமண விஷய ஈடுபாடுகளில் எந்தவித தடங்களும் ஏற்படாமல் உயர்வு ஏற்பட இருக்குங்க. குடும்பத்திற்குள் மகிழ்ச்சி, மாற்றங்கள், ஒற்றுமை ஏற்பட இருக்குது. அதோடு தொழில், வியாபார, நிர்வாக, பட்ஜெட் விஷயங்களில் நினைத்து பார்த்திராத வளர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. கடன்கள் அனைத்திலும் மெல்ல அடைபட்ட ஆரம்பிக்கும். இதுவரை அனுபவித்த மரியாதை குறைவு பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகுங்க. கௌரவ அந்தஸ்து உயர இருக்குது. எதிரி, எதிர்ப்பு, வழக்கு விஷயங்கள்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருகின்ற வைகாசி மாதம் 17ஆம் தேதி தொட்டு ஆச்சரியப்படுகின்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. பெரிய அதிர்ஷ்ட பிரார்த்தனைகளை அடைய இருக்கீங்க. இல்லத்திற்குள் எந்தவித சங்கடமும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் சுமூகமாக நகர இருக்குதுங்க. வாழ்க்கை துணையுடன் சச்சரவு ஏற்படாது. மன வாழ்க்கை ரீதியான பிரிவு, கருத்து வேறுபாடு, விவாகரத்து, சங்கடங்கள் போன்றவைகளுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்க இருக்குதுங்க. பிறரிடம் பெரிய சொந்த தொகையை கொடுத்து
விட்டு தவிப்பதற்கு முடிவு ஏற்பட இருக்கு. எதிர்பார்க்கின்ற பணவரவு ஆதாயங்கள் கைகூடி வரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசி சேர்ந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியானதிலிருந்து சந்தித்து வருகின்ற சோதனைகளுக்கு எல்லாம் திடீர் தீர்வு உண்டாகிவிட இருக்குதுங்க. ஆச்சரியப்படுகின்ற திடீர் உயர்வுகளை ஏற்படுத்துங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவரான இவரால் விபரீத ராஜயோகம் ஏற்பட இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிக்ஷமான மாற்றங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்றங்களை சந்திப்பார்கள். துலாம் ராசி சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஆச்சரியப்படும்படியான மேன்மைகள் வருகின்ற ஆனி மாதம் முதல் வாரத்திலிருந்து நடக்க இருக்குதுங்க. உழைப்பை மீறிய திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் கைகளில் புழங்குங்க. உத்தியோக சம்பந்தமான கவலைகள் விலகிவிட இருக்குது. வசதி வாய்ப்பு அந்தஸ்து ரீதியான குறைபாடுகள் விலக இருக்குதுங்க. புதிய வகையில் காசு பண வரவுகள் புரண்டு கொண்டு இருக்குங்க. ஆரோக்கியம் அதிகாரம் முகப்பொலிவு தேஜஸ் குறையாமல் வலம் வர இருக்கீங்க. தொடர் செலவினங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இளவயது பெண்களுக்கு குரு பயிற்சி தொடங்கி 64 தினங்கள் முடிவதற்குள் திருமணத்திற்கான தேதி முடிவாகுங்க. எந்தவித புதிய அலைக்கழிப்பும் ஏற்படாமல் அனைத்து இனிமைகளிலும் நினைத்தபடி வசதி சௌகரிய மேன்மைகளுடன் நகர இருக்குது. ஆபரண சேர்க்கை, புதிய ஆடம்பர பொருள் இல்லத்திற்கான சேர்க்கையாகுங்க. வாழ்க்கை துணையுடனான சிக்கல்களுக்கு ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளும் தீர்வு உண்டாக இருக்குதுங்க. மூத்த சகோதரர் வகையில் கிடைக்க வேண்டிய உரிமைகள் பங்கு பாங்கான விஷயங்கள் சற்றென்று முடிவுக்கு வர இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வியில் எந்தவித சங்கடத்தையும் பொருளாதார குறைபாடுகளையும் சந்திக்காமல் உயர்வுகளை அடைந்திருப்பீங்க. கடந்த கால அதிர்ஷ்டகரமான சனி மற்றும் ஜென்மகேது கிரக சூழல் மன அலட்சியம் ஏற்படுத்தியிருக்கலாம். மாற்றங்களை உருவாக்கி புதிய அனுகூலம் ஏற்பட்டிருக்கும். துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்கள் வருகின்ற வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நன்மைகளை அடுக்கடுக்காக உண்டாக்குவாருங்க. ஊதிய நிலுவை விஷயங்களில் முடிவுக்கு வந்து கைகளில் பெறவிடுங்க. புதிய ஊதியம் மேன்மை அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக பார்க்கும்போது, வருகின்ற ஆடி மாத இறுதி வாரத்திலிருந்து திட்டமிடுகின்ற உற்பத்தி சார்ந்த அனைத்து விஷயத்திலும் அருமையான உயர்வுகள் ஏற்பட இருக்குதுங்க. அரசாங்கத்தால் எதிர்பார்த்து இருக்கின்ற சலுகைகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உற்பத்திக்கான அனைத்து சாதகங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருட ஆவணி மாதத்தில் இருந்துதான் தங்களது எண்ணங்களை, திட்டங்களை, பெரிய பட்ஜெட் ரீதியான முயற்சிகளை எளிதாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இருந்தாலும் வருகின்ற ஆவணி மாதம் வரை பொருளாதார குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அரசியல் துறையினருக்கு சக கட்சிகள் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இனிமேல் தாங்க உங்களுக்கு தூக்கலாக கிடைக்கும். பொதுவாக அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி தொடங்கியதிலிருந்து வருகின்ற வைகாசி, ஆடி மற்றும் ஆவணி, மார்கழி மாதங்களில் எதிர்பாராத திடீர் நன்மைகளும் ஆச்சரியப்படுகின்ற அதிர்ஷ்டங்களை ஏற்படும். ஞாயிறு மற்றும் வெள்ளி சனிக்கிழமைகளில் திடீர் மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும் என்றும், மொத்தத்தில் அது ஏகப்பட்ட உயர்வுகளுக்கான அடித்தளமானதை அமைத்து கொண்டிருக்கிறது போன்ற இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தொடர்ந்து புதன்கிழமைகளில் ஸ்ரீ பெருமாள் வழிபாடு செய்து கொண்டிருங்க. நல்ல பலன் கிடைக்கும்.